பாசிஸ்ட் நெதன்யாவுக்கு எதிராக தொடரும் மக்கள் போராட்டம். பாலஸ்தீனத்து மீதான போரை நிறுத்திவிட்டு ஹமாஸ் சிறையில் உள்ளவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருந்தா பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சனிக்கிழமை அதாவது அக்டோபர் 19 அன்று இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி நகர்ல இஸ்ரேலிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்த ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வாரை கொண்ட பிறகு காசா மீது போரை தொடர்ந்து நடத்தாமல் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி ஹமாஸ் சிறையில் உள்ள தங்களின் அன்புக்குரியவர்களை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் மீட்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசை வலியுறுத்தியுள்ளனர். அதாவது மக்கள் போராட்டங்கள் மூலம் தான் கடந்த ஆண்டு நவம்பர்ல ஒரு வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் 105 பயண கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா ஹமாஸ் சிறைகளில் இன்னும் 101 பயண கைதிகள் இருப்பதாகவும் அவர்களில் ஒரு பகுதியினர் இறந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இஸ்ரேலிய மக்களின் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கு. இந்த நிலையில் தான் ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வார் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அக்டோபர் 18 கொல்லப்பட்டதை உறுதி செய்த பிறகு இஸ்ரேல் போரை முடித்துக் கொண்டு காசாவில் இருந்து முழுமையாக வெளியேறி பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கும் வரை எங்களிடம் மீதமுள்ள பயண கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனா ஹமாஸ் அமைப்பின் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு எதிராக இஸ்ரேலின் கொள்கை மன்றத்தில் பாதுகாப்பு நிபுணரான சிரா காசாவை இனி ஹமாஸ் ஆளப்போவதில்லை. அதோடு உங்களின் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு பணைய கைதிகளை எங்களிடம் திருப்பி தருபவர்களை அமைதியாக வாழ அனுமதிப்போம் என்று பாலஸ்தீனிய மக்களை அச்சுறுத்தும் விதமாக பேசியிருக்காரு. பணைய கைதிகள் விடுவிக்க கோரி இஸ்ரேல் மக்களும் பாலஸ்தீனத்தின் மீதான இன அழிப்பு போரை நிறுத்த வலியுறுத்தி உலக நாடுகளில் உள்ள மக்களும் பாசிச இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வராங்க. இஸ்ரேல் மக்கள் காசா மீதான போரை விரும்பவில்லை என்றாலும் தன்னுடைய இனவெறி அரசியலுக்காக இஸ்ரேல் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து போர் நடத்தப்படும் என்று நெதன்யாகு தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் போரை நிறுத்தினா அக்டோபர் 7 தாக்குதலுக்கான பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு இஸ்ரேல் நீதிமன்றத்தில் அவர் பதில் சொல்ல வேண்டும். குறிப்பாக சரிந்து வரும் தன்னுடைய மக்கள் செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கும் தன்னுடைய அரசிற்கு ஆதரவாக உள்ள தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகளின் ஆதரவை இழக்காமல் இருப்பதற்கும் பாலஸ்தீனத்தின் மீதான போரை தீவிரப்படுத்தி வராது. இன்னொரு புறம் சரிந்து வரும் தனது உலக மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ள அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி இப்போரை மேலும் தீவிரப்படுத்தி வருது. இந்தியாவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது. இந்த நிலையில் தான் உலகம் முழுவதும் நடக்கும் மக்கள் போராட்டங்களே காசா மீதான போரை நிறுத்துவதற்கான வல்லமை கொண்டதாக உள்ளது. அந்த வகையில இஸ்ரேலிய மக்களின் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான போராட்டங்களும் காசா மீதான போரை நிறுத்துவதற்கான போராட்டமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதுவே அவர்களின் கோரிக்கைகளையும் வென்றெடுக்கும்.